இப்போ இந்த ரிஷப ராசிக்கு எடுத்தீங்கன்னா 2 பார்ட்டா எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் அதே மாதிரி நான் வேற ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், வேற ஏதாவது புதுசா பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க, அங்க தேவையில்லாத விஷயங்களை எதுவும் செய்யாம பார்த்துக்கணும். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 11ஆம் இடத்துல இருக்காரு, அப்ப திருமணம் நடக்குமான்னு கேட்டா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 இப்ப நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டிலிருந்து அடுத்த 5 வருஷம் 2030 வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்க போகுது? இப்போ இந்த ரிஷபராசிக்கு எடுத்தீங்கன்னா 2 பார்ட்டா எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் இப்ப 2027-28 வரைக்கும் அவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்க போறாரு. அப்ப அந்த லாபஸ்தானம் அப்படின்னும் போது இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இப்போ ஒரு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கும். நேரம் சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைங்க, அந்த அளவுக்கு வேலை இருக்குங்க, அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அடுத்த 2 வருஷம் இருக்கும் கண்டிப்பா. அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நம்ம ஒரு கொடி கட்டி பறந்துட்டோம், இப்போ நம்ம வேலை டைட்டாக வேலை செய்கிறோம், நம்ம பணம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், உடனே அடுத்த எக்ஸ்பேன்ஷன், அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போகும். அப்போ அந்த 7.5 சனி காலகட்டத்தில் கவனமாக செய்யணும். அதை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு 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 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் மாற்றுறேன் அப்படின்னா அதற்கான வழிவகைகள் நம்மக்கிட்ட இருக்கா, அதுக்கு லேபர் இருக்காங்களா, நம்மளுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எக்ஸ்பேன்ஷன் போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி நான் வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேற ஏதாவது புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சவங்களாம் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு செய்யணும். இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி வேலையில் இருக்கவங்க அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே அப்ளை பண்ணாலும் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல ரேம் கிடைக்கும், ரெமுனரேஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒரு போஸ்டிங் போயிடுவாங்க, நல்ல பொசிஷன் போயிடுவாங்க. அந்த 7.5 சனி வந்தவுடனே இவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருப்பாரா இல்லையா, அவங்களால பாதிக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நல்ல கம்பெனிக்கு மாறதுக்கான வழிவகைகளை தேடணும். இல்லை நான் அவருக்கு எதிர்த்து பேசுவேன், நான் எப்படி இருக்கு எப்படி தெரியுமா, நான் அப்படி படிச்சிருக்கேன், அப்படி நாலேஜ் இருக்கு எனக்கு, இவங்கெல்லாம் இப்போ அவங்க இவங்களுக்கு பற்றி என்ன தெரியும்னு நினச்சி சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டை இவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். வேலையை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா,
இவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்து இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்குது, அப்போ என்ன ஆகும், ஆஃபீஸில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறத வேலை செய்கிறவங்க கேட்க மாட்டாங்க, பிரச்சனைகள் கொடுத்துரும். அதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய மேலதிகாரியோ இல்லை உங்கள் கம்பெனியோ உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே தேவையில்லாத விஷயங்களை எதுவும் செய்யாமல் பார்த்துக்கணும். லீகலாக எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோமா, வீசா கரெக்டாக வச்சுருக்கோமா, ரினியூ பண்ணி வச்சுருக்கோமா, அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதில் ஏதாவது ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க செஞ்சாங்கன்னா அந்த 7 சனி கரெக்டாக அவங்கள மாட்டி உள்ள வச்சிடும். அப்போ மாட்டிப்பாங்க. அப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார், அப்போ திருமணம் நடக்குமான்னு கேட்டால் நல்ல நடக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த 7 சனி காலகட்டத்தில் வரும்போது என்னன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க. அப்போ என்ன ஆகும், இத்தனை நாள் நல்லா தானே இருந்தேன், ஏன் திடீர்னு வந்து என்ன தப்பாக சொல்கிற அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த பிரிவினைன்ற ஒரு விஷயங்கள் வரும். 7 சனியில் என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு சண்டை வந்துடும். இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம நல்லா இருக்கும்போது இந்த கர்மா கெட்ட கர்மா வேலை செய்யாது. நம்மளுக்கு கெட்ட நேரம் அப்போ தான் அதெல்லாம் எந்திரிச்சு நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனையை கொடுத்தோம். அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ரிஷபராசியாக இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அடுத்த 2.5 வருஷம் என்ன சார் பண்ணணும், 7 சனின்னு சொல்கிறாங்க, நான் எப்படி கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் கவனம். ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்க, இப்போ நம்ம ஜென்ரலைஸ்டாக இதெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்கிறோம், ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பர்டிகுலராக அவங்களுக்கு ஆமாம், அப்போ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 18லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முதலேருந்தே கவனமாக இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம பொண்ணு தானே நம்ம பையன் தானே என்ன தப்பு பண்ணிடுவாங்க, கொஞ்சம் சில பேர் பார்க்காம கவனிக்காம விட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும் அப்படித்தான் இருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க, சில பேர் பார்க்க முடியலன்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 7 சனி காலகட்டங்கள் என்ன ஆகும்னா அவங்களால ஒரு பாதிப்பு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதிகமாக கேர் எடுத்துக்கணும். அது வந்து குழந்தைங்கள் மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களையும் கேர் எடுத்துக்கணும். முக்கியமாக உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். 7 சனியில் என்ன ஆகும்னா நம்ம ரெகுலராகவே ஒரு டயட் சாப்பிடுவோம். அந்த 7 சனி காலத்தில் அதுவே சில நேரம் ஒத்துக்காது. நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், அங்கே அதே சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் அது உடம்புக்கு ஒத்துக்காமல் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாந்தி மயக்கம் பிரச்சனைகள், அதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த நேரத்தில் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். முக்கியமாக இந்த 7 சனி காலகட்டத்தில் அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சனி பகவானால் எந்த பிரச்சனையும் வராது. நான் 24 ஹவர்ஸ் உழைக்கிறேன் சார், நான் வந்து எனக்கு இன்னைக்கு இப்போ நான் வந்து நல்லா இருக்க நேரத்தில் நான் ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 7 சனி காலத்தில் 12 மணி நேரம் வேலை செய்யணும். தூக்கத்தை கம்மி பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உழைப்பை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 7 சனி நல்லா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. இப்போ அடுத்த 2.5 ஆண்டுகள் சிறப்பாக இருக்குது. அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. சூப்பர் சார். நெக்ஸ்ட்டு 2.5 வருஷம் ரிஷபராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 7 சனி ஆரம்பித்தாலும் சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உழைங்க. சனி பகவானுக்கு உழைப்பு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க சார். ரிஷபத்துக்கு நன்றி. வணக்கம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சாரி, நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும், இல்லை வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை வாஸ்து கற்றுக்கணும், இல்லை நான் வந்து நியூமராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோவில் இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்குது, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.